Hi friends, இன்னைக்கு நம்ம பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ அரைக்க வேண்டிய மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் வறுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், வெந்தயம் கலர் மாறி இருக்கு. 1/2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாங்க. எள்ளு நல்லா பொரியட்டும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எள்ளு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. முதல்ல நம்ம கத்திரிக்காய் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதக்கிக்கலாங்க. கத்திரிக்காய் இந்த அளவு வதங்கட்டும், எடுத்துக்கலாம். அதே பேனில் நான் 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. நான் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டே இருக்குங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளியை வதக்கிக்கலாம். நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா வேகட்டும். நம்ம மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இன்னொரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இப்போது வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷங்க. அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்குங்க. தேங்க்யூ.